நம்ம சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷன்ல இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்ட் டென்ஷன் ஸ்லாபை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறோம். அதில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணியிருக்கிறோம், எப்படி சென்ட்ரல் இருக்க பில்லர்ஸை அவாய்ட் பண்ணியிருக்கிறோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ஸ்லாபை நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம், டெண்டான்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு 100 அடி 120 அடி ஓப்பன் ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். ஆனால் சென்டரில் பில்லர்ஸே இருக்கக்கூடாது. இது பாசிபிளான்னு கேட்டால் நார்மல் ஆர்சிசி கன்ஸ்ட்ரக்ஷனில் இது வந்து பாசிபிள் இல்லை தான். ஆனால் நமக்கு மேரேஜ் ஹால்ஸ் இல்லை ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூம், ஆஃபீஸ் ஸ்பேசஸில் சென்டரில் பில்லர்ஸே இல்லாத மாதிரி வேணும் அப்படின்னா இது மாதிரி ஸ்ட்ரக்சரை நம்ம செஞ்சு தான் ஆகணும். அதுக்கு நமக்கு போஸ்ட் டென்ஷன் ஸ்லாப் டெக்னாலஜியில் இது பாசிபிள். அதாவது பிடி ஸ்லாப்னு சொல்லப்படுற போஸ்ட் டென்ஷன் ஸ்லாப்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த போஸ்ட் டென்ஷன் ஸ்லாப் டெக்னாலஜிங்கிறது ரொம்ப புதுமையான டெக்னாலஜியெல்லாம் எதுவும் இல்லை. பலாண்டு காலமாக நம்ம உலகம் முழுக்க பெரிய கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸில் நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கிறோம். நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம டெய்லியும் பார்க்குற கான்கிரீட் எலக்ட்ரிசிட்டி போல், கரண்ட் கம்பம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது வந்து இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். அது வந்து ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங்னு சொல்லுவோம். கான்செப்ட் ஒன்று தான். இப்போ நம்ம நார்மலா இபி போலுங்கிறது 20 அடி லென்த்துக்கு இருக்கும். 20 அடி உயரத்தில் அவ்வளவு தின்னான ஸ்ட்ரக்சர்ல குறைவான பிரெத் அண்ட் டெப்த் உள்ள ஒரு ஸ்ட்ரக்சர். நம்ம என்னதான் ஹெவியான கம்பி கொடுத்து நம்ம சைட்ல ஒரு 20 அடி நீளத்துக்கு ஒரு பீமை கேஸ்ட் பண்ணி அதை நம்மளால 20 அடி ஹைட்டுக்கு போய் தூக்கி நிறுத்த முடியும்னா கண்டிப்பா உடஞ்சிரும். அப்புறம் எப்படி நம்ம தினந்தோறும் பார்க்குற இந்த இபி போல்ஸ் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னா அது இது மாதிரி ஒரு டெக்னாலஜியை ஃபாலோ பண்ணி மேனுஃபேக்சர் பண்றதால தான் அது வந்து அவ்வளவு சின்ன ஸ்ட்ரக்சர் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சென்ட்ரிங் ஒர்க் நடக்கிற வீடியோவை பார்க்குறோம். ஸோ சென்ட்ரிங் ஒர்க் வந்துட்டு இதில் நம்ம கன்வென்ஷனல் ஸ்லாப்ஸுக்கு செய்கிற மாதிரி நிறைய இடத்துல பீம்ஸ் வராது, ஃபுல்லாக ஸ்லாபாக இருக்கும். நம்ம நார்மலாக பண்ணுற ஸ்லாபோட திக்னஸை விட கண்டிப்பாக கூடுதலாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரோட கைடன்ஸில் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் டிராயிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் இதை வந்து கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன ஸ்லாப் டெப்த்தோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம சென்ட்ரிங் செஞ்சுருக்கிறோம். எங்கெங்க ஓப்பனிங்ஸ் வேணும், தென் நம்ம போஸ்ட் டென்ஷனிங் பண்றதுக்கான ஸ்பேஸ் வந்து கண்டிப்பா ஒர்க்கர்ஸ் நின்று வேலை செய்யறதுக்கான ஸ்பேஸ் ப்ரொவிஷன் இருக்கணும். ஏன்னா அப்பதான் வாலோட அவுட்டர்ல, அதாவது பில்டிங்கோட அவுட்டர்ல அவங்க நின்று அந்த ஹைட்ராலிக் ஜாக்ஸை யூஸ் பண்ணி டென்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அதையும் சேர்த்து நம்ம இந்த சென்ட்ரிங் ஒர்க்ல செய்ய வேண்டியதா இருக்கும். கன்வென்ஷனல் ஸ்லாபோட ஸ்லாப் திக்னஸ் அதிகம் அப்படின்றதால கண்டிப்பா இதுல லோட் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ஃபார்ம் ஒர்க் வந்து நம்ம ரொம்ப ஹெவியா செய்திருக்கணும். அவுட்டர் பீம்ஸ் எல்லாமே நம்ம நல்லாவே கேர் எடுத்து செய்திருக்கணும். ஏதாச்சும் சின்ன ஃபெயிலியர்ஸ் இருந்தாலும் ரெக்டிஃபை பண்றது கஷ்டம். நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல ஸ்பான் அண்ட் ஜாக்கி யூஸ் பண்ணியிருக்கிறோம். சைட் ஷட்டரிங்ஸ்க்கு எல்லாமே பிளைவுட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். பாட்டம் சென்ட்ரிங் ஒர்க்குக்கு நம்ம மெட்டல் ஷீட்ஸ் யூஸ் பண்ணி செய்திருக்கிறோம். கான்கிரீட்டோட ஸ்லரி லீக்கேஜஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம பிவிசி ஷீட்ஸ் ஃபர்ஸ்ட் லே பண்ணியிருக்கிறோம். தென் பிளாஸ்டரிங்கோட அதிசிவ்னஸ்க்காக ஹாகிங் அண்ட் ரஃப் சர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக கோரை கிராஸ் மேட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு மேலதான் நம்ம பார் பெண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த பார் பெண்டிங் ஒர்க்கை பொறுத்தளவுக்கு நம்ம கன்வென்ஷனலா பண்ற மாதிரி இந்த ஒன் வே ஸ்லாப், டூ வே ஸ்லாப், கிங்ஸ், கிராங்க்ஸ்ங்கிற மாதிரி எந்த ஒரு ஒர்க்கும் இருக்காது. டைரக்டா நம்ம வந்து மேட் தான் போற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம பாட்டம் மேட் அண்ட் டாப் மேட் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். நம்ம வந்துட்டு ஒன் வே ஸ்லாப், டூ வே ஸ்லாப்ங்கிற கான்செப்டே ஃபுல்லா இதுல வந்து இருக்காது. அது வந்து ரூல்ட் அவுட். யூஸ்வலா நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஒர்க் செய்வோம். பட் இந்த டாப் மேட், பாட்டம் மேட் செய்யும்போது ஃபர்ஸ்ட் பாட்டம் மேட்டை கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் கவர் பிளாக்ஸ் எல்லாம் எங்கெல்லாம் பொசிஷன் பண்ணணுமோ அது மாதிரி பொசிஷன் பண்ணணும். இந்த ப்ராஜெக்ட்ல இப்ப இந்த ஸ்லாப்ல பாக்குற மாதிரி நம்ம லெஸ் தென் மீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ள இந்த கவர் பிளாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம பொசிஷன் பண்ணிருக்கிறோம். தென் ஃபர்ஸ்ட் மேட், இந்த பாட்டம் மேட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம முக்கியமான இந்த பிடி ஸ்லாபோட கான்டியூட்ஸ் அண்ட் டெண்டான்ஸ் வந்து லே பண்ணணும். அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் எகைன் நம்ம டாப் மேட்டுக்கான பார் பெண்டிங் ஒர்க்ஸ் ப்ராக்ரஸ் பண்ணணும். இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இந்த சில்வர் கலரா இருக்கிற பைப் மாதிரி இருக்கிறது தான் நம்மளோட இந்த டெண்டான்ஸோட கான்டியூட். இது ஒரு எட்ஜில் இருந்து இன்னொரு எட்ஜ் வரைக்கும் த்ரூ ஆகும். போத் த சைட்ஸ், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்னு ரெண்டு சைடுமே நம்ம டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி லோட் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கான்டியூட்ஸை பொசிஷன் பண்ணியிருக்கிறோம். ஒரு எண்டில் அதை டெர்மினேட் பண்ணி ராடு மட்டும் வெளியே ப்ரொஜெக்ட் ஆகி இருக்குது. ஸோ அதை நம்ம சென்ட்ரிங் ஒர்க்கில் கரெக்டாக ஹோல்ட் பண்ணி அந்த பீமுக்கு வெளியே ராட்ஸ், அதாவது இந்த டெண்டான்ஸ், இது வந்து நம்ம டிஎம்டி ராடு மாதிரியான ராடு கிடையாது, ஒரு ஸ்டீல் ரோப் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதையே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டெண்டான்ஸ் வந்துட்டு நம்பர் ஆஃப் டெண்டான்ஸ் வந்து 2 நம்பர்ஸ், 3 நம்பர்ஸ், 4 நம்பர்ஸ் சொல்லி நம்ம நம்பர்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் டிசைன், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த டெண்டான்ஸ் வந்து இது ஒரு ஃபாயில் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அலுமினியம் ஃபாயில் மாதிரி ஒரு கேவிட்டியை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக நம்ம கான்கிரீட் பண்ணும்போது இந்த டெண்டான்ஸ்குள்ள, அதாவது இந்த கேவிட்டிக்குள்ள வந்துட்டு
வந்து அந்த பார்ஸ் ரீபார்ஸாக நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது வந்து ஃப்ரீ மூமெண்ட்லேயே இருக்கும். இதை சுற்றியும் கான்கிரீட் வந்து நம்ம இன்னைக்கு பண்ண போகிற கான்கிரீட் பக்காவாக செட் ஆக போகுது. அதுக்கப்புறம் இது ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரென்த் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிற டெண்டான்ஸ் வந்து ஃப்ரீ மூமெண்ட்டில் தான் இருக்கும். ஸோ அதை நம்ம ஹைட்ராலிக் ஜாக்கை யூஸ் பண்ணி நம்ம டென்ஷன் பண்ணுவோம். அதாவது வெளியே நல்லா டென்ஷன் பண்ணிட்டு இந்த பிளாக் கலர் ஹோஸ் அங்கங்கே நம்ம மேலே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதுவும் கான்கிரீட் பண்ணதுக்கப்புறம் இது ப்ரொஜெக்டடாக நம்மளுக்கு விசிபிளாக இருக்கும். அந்த பிளாக் ஹோஸ் வழியாக நம்ம கான்கிரீட்டை இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஸோ இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த நல்ல டென்ஷன் பண்ணியிருக்கிற, அதாவது ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிற அந்த டெண்டான்ஸை கான்கிரீட் போய் ஃபில் ஆயிடும், இன்ஜெக்ட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் அது குறிப்பிட்ட ஸ்ட்ரென்த்தை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து நல்ல ஒரு சாலிடான கான்கிரீட் நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் ஆக்சுவல் ப்ராசஸ். ஸோ இன்னைக்கு கான்கிரீட் டேல நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கா, நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பார்ஸ்லாம் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்குறோமா அப்படிங்கிறது எல்லாம் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிட்டு ஒரு பூஜை போட்டு பிரேயர் பண்ணிட்டு நம்ம கான்கிரீட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆஸ் பர் இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் ஆஃப் பிராக்டிஸ் IS 1343 2012 நம்மளோட மினிமம் கிரேட் ஆஃப் கான்கிரீட் டு பி யூஸ்ட் இன் போஸ்ட் டென்ஷன் ஸ்லாப் வந்து M35. ஸோ அது மாதிரி தான் நம்ம ஆல்ரெடி RMCல ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் மேனுவலா இந்த கான்கிரீட் ஸ்ட்ரென்த் அச்சீவ் பண்றதுக்குலாம் 100% பாசிபிலிட்டிஸே இல்லை. ஸோ நம்ம அது மாதிரி ஒரு RMCக்கு ஃபர்ஸ்டே பிளான் பண்ணி ஒரு எர்லி மார்னிங் கான்கிரீட்டுக்கு சொல்லியிருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் ப்ரிப்பேர்டா இருந்தாங்க. ஸோ இந்த கான்கிரீட் ஆர்டர் பண்றதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு M20 M25 கிரேட் கான்கிரீட் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கெய்னிங் டைம், அதாவது ஹார்டன் ஆகிற டைம்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் இருக்கும். பட் நீங்க ஹையர் கிரேட்ல போக போக அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் குயிக் செட்டிங்கா இருக்கும். ஸோ வந்துட்டு இப்போ நம்ம ஒரு பேட்சிங் பிளான்ட்ல ஆர்டர் பண்றோம்னா அது நம்மளோட சைட்டுக்கு கொஞ்சம் நியர்பையா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். தென் நம்ம கேஸ்ட் பண்றோம்னா ப்ராப்பரா வைப்ரேட் பண்ணணும். தென் இமீடியட்டா கியூரிங் பண்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும். இல்லாட்டி அது சீக்கிரமா ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதெல்லாமே நம்ம அக்கௌண்ட் பண்ணிட்டு தான் இந்த ஒர்க்கை செய்யணும். ஃபர்ஸ்ட் இப்போ நடந்துட்டு இருக்க ஒர்க் நம்ம வந்துட்டு கோரை கிராஸ்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். தென் வந்துட்டு இந்த ரீபார் மேல நம்மளோட டீம் வந்து நடந்திருப்பாங்க. ஸோ ஆயிலி கிரீசி மேட்ரஸ் வந்து ராட்ல இருக்கும், டஸ்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சம்டைம்ஸ் நம்ம டே டைம்ல பண்றோம் அப்படின்னு சொன்னா இது வந்து டெம்பரேச்சர் கூட ஸ்டீல் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஃபுல்லா வாட்டரிங் பண்றோம். ஸோ இந்த வாட்டரிங் பண்ற ப்ராசஸ்ல ஸ்டீல் ராட்லாம் கிளீன் ஆகிறது மட்டும் இல்லாம இந்த கோரை கிராஸ் மேட் நல்லா வாட்டரை அப்சர்வ் பண்ணி ஸ்டாக் பண்ணிக்கும். ஸோ நம்ம கான்கிரீட் செய்ததுக்கு அப்புறமும் கீழ இருந்து ஒரு கியூரிங்காக சப்ளை பண்ற மாதிரி நம்ம யூஸ்வலா டாப்ல இருந்து மட்டும் தான் கியூரிங் பண்ணுவோம். இது பாட்டம்ல இருந்தும் இந்த வாட்டர் வந்து கியூரிங்க்கு நம்மளுக்கு சர்ப்ளஸா இருக்க போகுது. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது வந்து ஹையர் ஸ்ட்ரென்த் கான்கிரீட்ல நம்ம போறோம், M35 கிரேட் கான்கிரீட். ஸோ இதுல வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ கரெக்டா ஃபாலோ பண்ணியிருக்கணும். தென் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட் கரெக்டா இருக்குதா அப்படின்னு செக் பண்றதுக்காக கியூப் வந்து நம்ம போட போறோம். ஸோ ஸ்லம்ப்லாம் சரியா இருக்கா அப்படிங்கிறது நம்ம செக் பண்றோம். ஸோ அதுக்கு அடுத்ததா கான்கிரீட் ப்ராக்ரஸ் ஆகுது. இது வந்து போஸ்ட் டென்ஷன் ஸ்லாப்ன்றதாலேயே நமக்கு சென்டர்ல பீம்ஸ் வந்து இல்லாம இருக்கலாம், குறைவா இருக்கலாம். பட் எக்ஸ்டர்னல் பீம்ஸ் வந்து இந்த அவுட்டர் எட்ஜஸ்ல வர்றது யூஸ்வலாவே இது வந்து பெரிய டெப்த்ல தான் இருக்கும். ஏன்னா பெரிய மேக்ஸிமம் லோடு வந்து இந்த பீம் தான் எடுக்கணும் அப்படின்றதால. ஸோ இது வந்து நம்ம சிங்கிள் டைம்ல நம்ம வந்து கான்கிரீட் போர் பண்ணி ஃபில் பண்றது அட்வைசபிள் இல்லை. ஏன்னா இதெல்லாம் 2 ஃபீட் பீமா இந்த ப்ராஜெக்ட்ல நம்மளுக்கு இருக்குது. ஸோ சிங்கிள் டேக்ல நம்ம 2 ஃபீட் கான்கிரீட்டை ஃபில் பண்ணோம்னா பீம் சைடெல்லாம் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால பார்ஷியலா நம்ம வந்து ஸ்லாப் அண்ட் பீமை ஒட்டுக்கா கான்கிரீட் பண்ணாம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பீமை மட்டும் கான்கிரீட் பண்றதா பிளான். ஸோ பார்ஷியலா ஃபர்ஸ்ட் பீமை ஃபில் பண்ணிட்டு வரோம். ஒரு ஸ்லாப் எடுத்தோம்னா அதோட ஆல் த 4 சைட்ஸ் இருக்கிற பீமை 50% கம்ப்ளீட் பண்றோம். அதுக்கப்புறம் ஸ்லாப் கான்கிரீட் செய்யும் போது 50% கம்ப்ளீட் பண்றோம். இந்த ப்ராசஸ் எல்லாமே ஒரு half an hourக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ கான்கிரீட் நடக்கும்போது நம்ம வைப்ரேட்டர் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஸ்லாப் திக்னஸ் நம்ம வந்து 7 இன்ச்சஸ்ன்னு சொல்லி டிசைன் இருக்கு. ஸோ அதுக்காக நம்ம 7 இன்ச் ஸ்லாப் திக்னஸ் நம்ம செய்துட்டு இருக்கிறோம். வைப்ரேட்டர் வந்துட்டு ஷாலோவா நம்ம வந்து டாப் லேயரை படுக்கையில மாதிரிலாம் அப்படியே வைப்ரேட்டர்ஸை கண்டிப்பா ஸ்லாப்ல யூஸ் பண்ணிடக்கூடாது. அது செக்ரிகேஷன்ஸ்க்கு வழிவகுத்துடும். ஸோ நீடில் வைப்ரேட்டரை சென்டரா டிப் பண்ற மாதிரி இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி நம்ம வைப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணணும். வைப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ண விட்டாலும் நம்மளால ஃபுல் ஸ்ட்ரென்த்தை அட்டைன் பண்ண முடியாது. இந்த ஸ்லாப் கான்கிரீட் அப்ப மேல ப்ரொஜெக்ட் ஆயிட்டு இருக்கிற இந்த பைப்ஸை எந்த காரணத்துக்கு கொண்டும் நம்ம டேமேஜ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இது வழியா தான் நம்ம கிரவுட்டிங் பண்ண போறோம். அந்த பிடி கான்டியூட்ஸ் கேஜ் ராட்ஸை கண்டினியூஸா நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் ஸ்லாப் திக்னஸை நம்ம மானிட்டர் பண்ண முடியும். கான்கிரீட்டோட ஸ்லாப் திக்னஸ்
அதிகமாகவும் போயிடக்கூடாது, குறைவாகவும் இருந்துடக்கூடாது. ரெண்டுமே வந்து ஸ்ட்ரக்சரல் வீக்னஸ்க்கு வழிவகுக்கும். ஸ்லாப் திக்னஸ் அதிகமாச்சுன்னா டெட் லோடு ஜாஸ்தியாகி அது இந்த லோடோட பீரிங் கெப்பாசிட்டியோட அதிகமாக இருக்கும். அதுவும் சரி கிடையாது. ஒருவேளை நம்ம ஸ்லாப் திக்னஸை குறைச்சி நம்ம கான்கிரீட் திக்னஸை கம்மி செய்தோம் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் இதோட ஆக்சுவல் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை அட்டைன் பண்ணாமல் இஷ்யூஸ்க்கு வழிவகுக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம கரெக்டாக மானிட்டர் பண்ணணும். ஸோ அதனால இதெல்லாமே கரெக்டான ஒரு சூப்பர்வைசிங் செய்து நம்ம மானிட்டர் பண்ணணும் எக்ஸிகியூஷன் அப்ப. ஸோ ஒரு லெவலும் நமக்கு கம்ப்ளீட் ஆயிட்டு நெக்ஸ்ட் ஸ்லாபுக்கு நம்ம நகர்ந்து போயிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே ப்ராப்பரான லெவலிங்கை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கணும். நம்ம நீடில் வைப்ரேட்டர்ஸிங் யூஸ் பண்றோம். ஸோ அதனால மட்டைக்கோல் யூஸ் பண்ணி நம்ம அந்த சர்ஃபேஸை டாப் சர்ஃபேஸை ஃபினிஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு நம்ம மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கிறோம். நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல ரூஃப் கான்கிரீட்டுக்கு பூம் பம்ப் யூஸ் பண்ணதால ஒர்க் வந்து கொஞ்சம் ஸ்பீடாவே ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த டாப் லேயர் கான்கிரீட் ட்ரை ஆகுதா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும். இந்த கான்கிரீட் டாப் சர்ஃபேஸ் ட்ரை ஆகிறதுக்குள்ள நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி நம்ம கிராக்ஸை நம்மளே ஏற்படுத்திடணும். அப்படி இல்லாட்டி ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸ் நிறையா டெவலப் ஆயிரும். தென் வாட்டர் கண்டென்ட் ஃபுல்லாக இதில் குறையிறதுக்குள்ள நம்ம க்யூரிங்கும் ஸ்டார்ட் பண்ணிடணும். இப்போ நம்ம இந்த கான்கிரீட்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு மேலே ப்ரூம்லாம் பண்ணி உடனே இது வந்து நம்ம க்யூரிங்க்கு பாண்டிங்லாம் பண்ணி நம்ம க்யூரிங் செய்தோம். அதுக்கு அடுத்ததா நமக்கு வந்துட்டு டிபெண்டிங் ஆன் தி ஸ்ட்ரென்த் கெயின். இப்போ நம்ம கியூபெல்லாம் நம்ம கேஷ் பண்ணியிருக்கிறோம். அது எப்படி ஸ்ட்ரென்த் கெயின் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாம் நம்ம ஸ்ட்ரென்த் டெஸ்ட்லாம் செய்துட்டு சம்டைம்ஸ் 5th டே 7th டே அது மாதிரி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸிங் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கான்கிரீட் கேஷ் பண்ணதுக்கு அப்புறம் 10th டே இந்த ப்ராக்ரஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒர்க்கா நம்ம இந்த டெண்டான்ஸோட எட்ஜஸ்ல இருக்கிற கான்கிரீட்டை பிரேக் பண்ணி கிளீன் பண்றோம். அடுத்ததான் இந்த டெண்டான்ஸை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கான இனிஷியல் ப்ரிப்பரேஷன் ஒர்க்ஸ். ஸோ அந்த கப்ளிங்ஸ் எல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம ஹைட்ராலிக் ஜாக்கை யூஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க் செய்யப்படுது. எட்ஜஸ்லாம் நம்ம பேக்கிங் டேப் போட்டிருந்தோம். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணுறோம். இது மோட்டரைஸ்டு ஹைட்ராலிக் ஜாக். இதை நம்ம ரூஃப் டாப்பில் பிளேஸ் பண்ணி நம்ம அந்த டெண்டான்ஸில் ப்ளக் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம டென்ஷன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்டெண்டட் எட்ஜஸை நம்ம கட் பண்ணிடுறோம். இது கிரவுட்டிங் பம்ப். இப்போ நம்ம ரூஃப் டாப்பில் ப்ரொஜெக்டட் பைப்ஸ் இருந்துச்சு. நம்ம இப்போ உள்ள இருக்கிற கான்டியூட்ஸ்குள்ள இருக்கிற டெண்டான்ஸையும் நம்ம நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டோம். இப்போ இது வழியா அந்த ஸ்லரியை பம்ப் பண்ணி நம்ம கான்கிரீட்டிங் செய்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம அந்த கான்டியூட்ஸ் பைப்புக்குள்ள கிரவுட் பண்ணது ஒரு ஹை ஸ்ட்ரென்த் கான்கிரீட். ஸோ அதுவும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை அட்டைன் பண்ணிடும். இப்போ இந்த ஸ்லாப் வந்து அதோட ஆக்சுவல் கன்வென்ஷனல் ஸ்லாப் திக்னஸை விட அதிகமான ஸ்ட்ரென்த்தை இது வியர் பண்ணும். ஸோ நீங்க இது மாதிரி ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ், ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூம், இடையில வந்து பில்லர்ஸே இல்லாத ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் மாதிரி கிரியேட் பண்ணணும். மேரேஜ் ஹால்ஸ், ஃபங்க்ஷன் ஹால்ஸ் அது மாதிரி நம்ம செய்யணும். பட் சென்டர்ல பில்லர்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க பிடி ஸ்லாப்ஸை அவுட் பண்ணலாம். இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ். இதுக்கான டெக்னீஷியன்ஸ் வந்து உங்களோட ஏரியாவில் உங்களோட சிட்டியில் அவைலபிளா இருக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க தப்பா அசியூம் பண்ணிட்டு அதை செய்யாமல் இருக்க தேவையில்லை. ஏன்னா பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் ஆல்ரெடி உங்க ஊர்ல இருக்கிற டெக்ஸ்டைல் ஷோரூம், ஜுவல்லரி ஷோரூம்ஸ், கல்யாண மண்டபங்கள்லாம் இந்த பிராக்டிஸ்ல செய்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு டேட்ல சில ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ்ல கூட பெரிய ஸ்லாப்ஸ் வேணும், ஓப்பன் ஏரியாஸ் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல சின்ன சின்னதாக நாங்க போஸ்ட் டென்ஷன் ஸ்லாப்ஸை வந்து ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ்லயே பயன்படுத்திட்டு தான் இருக்கிறோம். இது மாதிரி ஒரு கமர்ஷியல் ப்ராஜெக்ட் பண்ணணும், அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாங்க சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு இது மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், சென்னை அண்ட் திருச்சி ரீஜியன்ல செய்யணும்னா இந்த டிஸ்பிளேல இருக்கிற ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.
பண்ணுங்க.